நான் தான் சொன்னேன் மதவாத சக்தின்னு. ஆமாம், கொள்கை எதிரின்னு சொன்னேன், அரசியல் எதிரின்னு சொன்னேன், சித்தாந்த எதிரின்னு சொன்னேன். இப்ப நான் ஏன் வந்திருக்கேன்னா, அதே தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த உரிமைகள பாதுகாக்க தான். கடந்த 5 ஆண்டுகளாக அவருடைய வயிற்றில் அடித்து, அவருடைய உரிமைகளை பறித்து, அவர்களுக்கு துரோகம் செய்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நான் எந்த தியாகத்துக்கும் தயார்ன்னு 1/2 மணி நேரம் பிரஸ் மீட் வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால அதிமுக, பிஜேபி அணியில நான் இணையறேன்னு சொல்ல மாட்டான்னு உங்களால சொல்ல முடியுமா? இருக்கிற வாய்ப்பு சொல்றேன். ராஜ்மோகன் அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுக உஷாரா தவிர்க்கிறாங்க. பிஜேபியோட சேர்றதுக்கு வாய்ப்பே வாய் இல்லைன்னு தவறி சொல்லிட்டு கூட சொல்ல இருக்காங்க. மாட்டேன்றாங்க. ஆனாலும் கூட நடக்கிறதுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் எடப்பாடி பிஜேபி டீல் பண்ணுவார். ஜஸ்ட் லைக் தட் உங்கள நான் நீக்குறேன், உங்க அணியில இருந்து நான் வெளிய வர்றேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாருன்னு தோணுது. சூழல் தான் தீர்மானிக்கும். நான் எடப்பாடிய கிண்டல் பண்ண மாட்டேன். முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். அவர் என்ன நிர்பந்தம் அனுபவிக்கிறார்ன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம 10க்கு 10 ரூம்ல உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போயிரலாம். ஒரு இயக்கத்தை நடத்துகிற வலியும், வேதனையும் அதுல சந்தோஷம் இருக்கலாம், சுமை இருக்கலாம், சுமை சுகமாவும் இருக்கலாம், வேதனையான சுமையாவும் இருக்கலாம். அந்த தலைவனுக்கு தான் தெரியும். அந்த அடிப்படையில ஏதோ ஒரு விஷயத்துல நாம் எந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டோமோ, அதே அடிப்படையில் அவரிடம் நடந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வரலாமா? இல்ல தக்க வைக்கிறதுன்னா அவங்கள்ட்டயே திருப்பி சில விஷயங்கள பேசலாமான்னு எடப்பாடி தான் முடிவு பண்ணுவார். சூழல் தான் அத தீர்மானிக்கும். எந்த வடிவத்தில் எடப்பாடி அதை எதிர்கொள்ளப் போகிறார்?